சிங்கத்திற்கு ஒரு சில வரிகள். தானே புயல் தாக்கி அனைத்து மரங்களும் சாய்ந்த போதிலும் ஒரு ஆலமரம் மற்றும் ஆணிவேர் ஊன்றி எங்களை பாதுகாத்து நின்றது. அந்த ஆலமரத்திற்கு இன்று ஓய்வு. எல்லோருக்கும் 58 வயதில் தான் ஓய்வு. இது என்ன கொடுமை சார்? ஐயா, உங்களுக்கு மட்டும் 28 வயதில் ஓய்வு. ஐயா, உங்களின் இருப்பை பணிப்பதிவர் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டாம். குடியல் பற்றி சொல்லிவிடும் உன் இருப்பை. அது வெள்ளையாக இருந்தால் நீ உள்ளே இருக்கிறாய், அப்படி இல்லை என்றால் வேறு வேலையாக இருமல் சென்றுள்ளாய். எல்லோரும் கண்பட்ட இடமெல்லாம் காவியமாக்குவார்கள், நீ மட்டும்தான் கண்ணில் தென்பட்ட இடமெல்லாம் கலப்புமாக்கினாய். இல்லை இல்லை, உன் மனம் போலவே வெள்ளையாக்கினாய். என்ன, எங்களுடைய இதயம் தூக்கும் சத்தம் கேட்கிறதா? ஆம், விடைபெற விரும்பாத என் இதயம் வலியால் துடிக்கிறது. கதர் சட்டைக்கு சொந்தக்காரரே, வெள்ளை மனம் படைத்தவரே, உன் உடையா உன் மனமா என சந்தேகம் ஏற்படும் வகையில் அமைந்துள்ளது இந்த வெண்மை. நாங்கள் கண்ணால் கண்ட காமராசர் அவர்களே. யாருக்கும் தீயின்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன். ஆம், நேற்று வரை நீ மனிதன். இந்த பட்டாலியனுக்கு நீ சேவை செய்து உயர்ந்ததால் இன்று முதல் நீ புனிதனாக உயர்ந்திருக்கிறாய். ஒரு நாள் விளையாட்டை ஒரு வார்த்தை கேட்டோம். ஐயா, ரிட்டையருக்கு அப்புறம் என்னையா பண்ண போறீங்க அப்படின்னு. துப்பாக்கியில் இருந்து புறப்பட்டு வந்த தோட்டா போல சொன்னது உன்னுடைய பாய் வார்த்தை. ஊர்ல ஒரு காளி கோயில் கட்டணும்ல, யாருக்கு வரும் இது போல ஒரு சமூக அக்கறை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என அண்ணாவின் கூட்டரை நெஞ்சில் கொண்டு அதன் வழியில் நடந்த எங்களின் இதய தெய்வமே. நீ கஷ்டப்படுபவர்களின் காதலன், அழுக்காமல் உழைப்பதில் நீ ஒரு எந்திரன். தவறு செய்பவர்களுக்கு நீ ஒரு அந்நியன், இளைஞர்களின் மத்தியில் நீ ஒரு பாய். நடையிலே தெரியும் நீ ஒரு சிவாஜி, எல்லாவற்றிலும் நீ முதல்வன், மொத்தத்தில் நீ ஒரு ஜென்டில்மேன். இவை அனைத்தும் நீ ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். அவமானங்களை எல்லாம் வெகுமானங்களாக்கி தன்மானம் குறையாமல் தடைக்கற்களை படிக்கற்களாக்குவது எப்படி என்று ஐயா அவர்களிடம்தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம். போதும் ஐயா, வணக்கம் செலுத்தி வளையாமல் நிற்கும் உங்கள் கைகளுக்கும் ஓயாமல் ஓட்டத்தில் இருக்கும் தங்களின் கால்களுக்கும் ஓய்வு கொடுக்க விரும்புவோம். ஓய்வு கொடுங்கள் ஐயா நீங்களும். நன்றி, வணக்கம். நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் பேசிட்டேன். சிக்காகோலேருந்து ஒருத்தர் வந்து ஐயா வாழ்த்து பேச போறாரு. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஐயப்ப தொல்லப்ப ரிட்டப்ப சூரியப்பவன் சொல்ல அது மான்கண்டி ஆய்வாளருக்கும் தலைமை ஆய்வாளருக்கும் சமர்ப்பிக்கிறேன். One of the worst butterflies, ஒரு எச்சண்ட பட்டாம்பூச்சி. One of the wild butterflies, ஒரு மயண்ட பட்டாம்பூச்சி. Both butterflies working serving. அந்த ரெண்டு பட்டாம்பூச்சியும் பாலி கேம்ப்ல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி கதகதா குதுகுதா. One of the small of the test of the butterflies, எந்த கரப்பாம்பூச்சி கண்டுபட்டுச்சா தெரியல, அந்த ரெண்டு பட்டாம்பூச்சியும் தங்கத்தினார் ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம் முடிவு பண்ணிச்சான். Who of the first of the calling of the ground of the parade. யார் முதலில் பரேட் அவர்தான் டியூட்டியில் டீச்சர் என்று சொல்லிக் கொண்டாடலாம். இயர்லி மார்னிங் 4:30 விரைவாக 4 மணிக்கெல்லாம் மரவட்டம் கூட செய்யாம தாழ்நாள் டியூட்டியில் டீச்சர் இருந்ததை காட்டுறதுக்காக வையன்ற வட்டாம்பூச்சி கிரவுண்ட்ல பாலி ஆனாங்களாம். விடிய கால சூரியனும் உதிச்சிட்டான், திடீர்னு ஊதிட்டாராம். எச்சென்ற பட்டாம்பூச்சி தூக்கி வாரி போட்டுச்சான். ஏன்னா ஒய்யன்ற பட்டாம்பூச்சி தான் தான் டியூட்டியில சின்சியர் இருந்ததை காட்டுறதுக்காக நைட் செக்ல முடிச்சுட்டு ரூம் கூட போய் தூங்காம நேரா பழைய தூங்கியா போயிட்டாராம். Because of the sincerity of the seniority of the casualty of the good health of the young 20 group 40 of the battalion. ஏன்னா இந்த டியூட்டி என்ற உண்மையான மகத்துவமான பரிசுத்தமான உணர்வு நிலவாகி நின்றதனால் எச்சென்ற பட்டாம்பூச்சி வந்து தூங்கி போச்சு. அந்த எக்ஸ்டெண்ட் பட்டாம்பூச்சி வேற யாரும் இல்ல, கிரவுண்ட்ல உடம்பு வந்து. நன்றி, வணக்கம்.